நீ தனியாக நடந்து போயிட்டுருக்க. அப்போது சடனாக வந்துட்டு ஒருத்தன் இடிக்கிறான். அது வந்துட்டு நீ எதுவும் வாண்டடாக பண்ணல, சரியா? நீ ஜஸ்ட்டு வந்துட்டு தெரியாமல் தான் பண்ண. இங்கே இன்டென்ஷனலாக நீ அவனை எதுவுமே பண்ணல. ஆனால் அவங்க இந்த மாதிரி ரியாக்ட் ஆக மாட்டாங்க. அவங்க எந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்கன்னா, நீ ஏதோ இன்டென்ஷனலாக அவங்கள இடித்த மாதிரி, அவன் வந்துட்டு அதை வந்துட்டு ரொம்ப பர்சனல் எடுத்த மாதிரி, ரொம்ப ஈகோ காட்டுற மாதிரி, இந்த மாதிரி வாண்டடாக தான் நீ பண்ண அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. அண்ட் சடனாக ஒன்று கை வைப்பாங்க உங்கள் மேலே, இல்லைன்னா ஏதாச்சும் கெட்ட வார்த்தையில் திட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீ பேச போகிறப்போ உன்னோட ஷோல்டர் மேலே இல்லைன்னா உன் செஸ்ட் மேலே அவனோட கை வச்சு உன்னை தள்ள பார்ப்பான். ஸோ அந்த சுச்சுவேஷனில் அவன் பின்னாடி இருக்கிறவனோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3-4 பேர் இருப்பாங்களே, அவங்கெல்லாம் வந்துட்டு அவங்களோட மூஞ்சில் ஒரு ஆட்டிடியூடு, அந்த ஆட்டிடியூட் உங்களுக்கு பிடிக்கல, இதை நாங்கள் தான் இங்கே அப்படின்ற மாதிரி சுற்றுவாங்க அவங்க. நீ அவங்ககிட்ட சொல்லணும்னு நினைப்பேன், இந்த மாதிரி எல்லாமே காமாக தான் நடந்துச்சு, பை மிஸ்டேக் தான் நடந்துச்சு அப்படின்ட்டு. ஆனால் சிச்சுவேஷன் உங்களோட கைமீறி போயிடுச்சு. அண்ட் நவ் ரியாலிட்டி என்னென்னா, நீங்கள் ஒருத்தன் தான் இருக்க, தனியாக இருக்க. அண்ட் உங்களோட ஆப்போசிட் குரூப் இருப்பாங்கள்ல, அவங்க வந்துட்டு 4-5 பேர் இருக்காங்க. ஸோ இங்கே உன்னோட சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா, நீ அவங்கள அடிக்க முடியாது, ஏன்னா அவங்க 4 பேர் 5 பேர் இருக்காங்க, நீ தனியாக இருக்க. அண்ட் நீ வந்துட்டு குறைஞ்சி போகவும் முடியாது, ஏன்னா உன்னோட டிக்னிட்டி வந்து குறுக்கில் வருது. உன்னோட உள்ளுக்குள்ளே ஒரு டீப் ஹியூமிலேஷன்ன்றது வரும். அது வந்துட்டு நீ நினைக்கிற மாதிரி சும்மா வராது, கரெக்டாக உன்னோட ஹார்ட்டை வந்து இடிச்சிட்டே இருக்கும். ஸோ இப்போது நீ இது எல்லாத்தையுமே மறந்துட்டு அவங்களுக்கு சாரி சொல்லிட்டு அவங்களுக்கு பயந்துட்டு நீ காலேஜ் போனேன்னா இல்லைன்னா ஸ்கூல் போனேன்னா எல்லாருமே அவனை பார்த்து சிரிப்பாங்க. எல்லாருமே குசு குசு குசுன்னு காசிப் பேசுவாங்க. உங்களை வந்துட்டு ஒரு இவன் சாரி சொல்லிட்டான்டா, இவன் பயந்துட்டான்டா அப்படின்ட்டு சொல்லிட்டுருப்பாங்க எல்லாருமே. அண்ட் ஈவன் கேர்ள்ஸ் கூட உங்களை பற்றி தப்பாக பேசுவாங்க. ஐ மீன், இவன் வந்துட்டு ரொம்ப பயந்துட்டான், இவன் வேஸ்ட்டு, இவன் எதுக்குமே லாய்க்கு இல்லை அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. ஸோ இங்கே உங்களுக்கு எல்லாமே ரன் ஆகிறது என்னோடய ரெஸ்பெக்ட் போயிடுச்சு, சரியா? அந்த சுச்சுவேஷனில் நான் என்ன பண்ணியிருக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இப்போது உங்கள் உள்ளுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும், சரிங்களா? இந்த மாதிரி திங்க் பண்ணிட்டுருக்கவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இப்போது இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, எப்படி நீங்கள் அவங்கக்கிட்ட காமாக இருக்கணும், எப்படி உங்கள் ஸ்மைல் வந்துட்டு அவங்க மூஞ்சி முன்னாடி பயமே இல்லாமல் இருக்கணும், எப்படி உங்களோட ப்ரீத்திங்கை கண்ட்ரோல் பண்ணணும், அதுக்கப்புறம் எப்படி அவங்கக்கிட்ட நிற்கணும், ஸ்டாண்டிங் பொசிஷன் எப்படி இருக்கணும், அண்ட் சில மூமெண்ட்ஸ் கூட சொல்லித்தரேன், எப்படி அங்கே இருக்கிற என்விரான்மெண்ட் உங்களோட கண்ட்ரோலில் வரணுன்றதை பற்றி. ஸோ இப்போது இந்த மாதிரி என்விரான்மெண்ட் எப்படி நமக்கு சாதகமாக மாற்றிக்கிறது இதை பற்றி, அண்ட் இது வந்துட்டு ஃபோர்ஸ்ஃபுல் எதுவும் பண்ண மாட்டோம், நேச்சுரலாக நம்ம எப்படி பில்ட் பண்ணணும் நம்மளோட இந்த பயமே இல்லாமல் இருக்கிற மாதிரி, அதை பற்றியும் பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிச்சுவேஷன் வந்துட்டு உங்களோட லைஃப் த்ரெட்டனிங் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போது நீங்கள் பயந்துட்டு ஓடுறது வந்துட்டு இந்த மாதிரி கோலத்தனமான வேலை கிடையாது, அது வந்துட்டு ஒரு இன்டெலிஜென்ட்டான வேலை, சரிங்களா? இப்போ நிறைய பேர் ஒரு 100 பேர் வந்துட்டாங்க, நீங்கள் தனியாக இருக்கீங்க, உங்ககிட்ட ஒரு கன் இல்லை, எதுவுமே இல்லை, அவங்ககிட்ட கையில் கன்னெல்லாம் இருக்குது. அப்போ வாடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க, சுட்டு போட்டு போயிட்டே இருப்பாங்க, உங்களுக்கு தான் லாஸ் அந்த டைமில். அதுவே நீங்கள் வந்துட்டு காமாக யோசித்து நீங்களும் ஒரு கேங்கை சேர்த்து தனித்தனியாக ஒருத்தனை போட்டிங்கன்னா உங்களுக்கு சாதகமாகிடும் அந்த சுச்சுவேஷன். இந்த மாதிரி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். சரி வாங்க, லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். லெட்ஸ் பிகின் த இன்ட்ரோ. ஸோ இப்போது ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னா மைண்ட் செட் அண்ட் ப்ரீத்திங் கண்ட்ரோல். இந்த ரெண்டுமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ். எப்படின்னா, இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் யார்கிட்டயாச்சும் சண்டை போகிறப்போ பை மிஸ்டேக் நீங்கள் யாரையும் இடிச்சிட்டிங்க, சரிங்களா? அப்போ வந்துட்டு எப்போவுமே நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். ஒன்று சாரி ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்கள். அதுவே நீங்கள் ரியாக்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களோட மூஞ்சை பார்த்தே அவங்க வந்துட்டு ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ வந்து நீங்கள் சும்மா அடிச்சிட்டிங்க, சரிங்களா? உங்களோட ஃபேஸ் எப்படி இருக்கும், கொஞ்சம் டராராக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓ இவன் சரியில்லை, ஆள் ரொம்ப பயங்கரமான ஆள் அப்படின்னு நினச்சி அவங்களும் சண்டைக்கு வர்றதுக்கான ஒரு மைண்ட் செட் வரும். இல்லைனா அவங்களே சாரி சொல்லிட்டு போயிடலாம். அது ஒருத்தரை பொறுத்து ஒன்று இருக்கும். அதுவே உங்களுக்கு சண்டை வேணான்னா ஜஸ்ட் இடித்த உடனே சாரி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டே இருங்க, சரிங்களா? அப்போது நமக்கு சண்டை வராது. ஸோ எப்போவுமே ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள், ரியாக்ட் பண்ணாதீங்க. ஸோ இப்போது இந்த சுச்சுவேஷன் யாரோ இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, சும்மா உங்கள் வம்பு இருக்கிறாங்கன்னா இந்த மாதிரி பேசுங்க. எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து போயிட்டுருக்கீங்க, அந்த டைமில் வந்துட்டு யாரோ வந்து இடிச்சிட்டாங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட் ஒரு டீப் பிரெத் எடுங்க. அண்ட் அப்படியே வந்துட்டு உங்களோட வாய்ஸ் வந்துட்டு லோ டோனில் வச்சு பேசுங்க. லோ டோனில் பேசுகிறது வந்து நீங்கள் எதுவும் குறைச்சி போகலன்ட்டு இல்லை, நீங்கள் வந்துட்டு ரொம்ப கண்ட்ரோலாக கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்கன்ட்டு அர்த்தம். அண்ட் உங்களோட ஐ கான்டாக்டை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இப்போ வரைக்கும் இங்கே மென்டலாக பார்த்தோம், இப்போது ஃபிசிக்கலாக பார்க்கலாம். ஸோ இப்போது நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களோட ஆப்போசிட் ஆள் இருக்காங்களே, ஐ மீன் உங்களோட எனிமையாக இருக்கட்டும், உங்களை வந்து இடித்தவனாக இருக்கட்டும், அவன் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணாலும் அவன் வந்துட்டு குறையிற மாதிரி தெரியல. ஸோ இப்போது நீங்கள் வந்துட்டு அவன் தலைநாளை கீழே விழுற மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு லெக் முன்னாடி ஒரு லெக் பின்னாடி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அப்போது அவன் தள்ளி விட்டாலும் நீங்கள் கீழே விழ மாட்டீங்க, சரிங்களா? இங்கே வந்துட்டு நீங்கள் ஸ்டண்டை ஸ்டார்ட் பண்ணலாம், ஆனால் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த சுச்சுவேஷனில் நமக்கு சில டெக்னிக்ஸ் யூஸ் ஆகும். அது ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி கால் முன்னாடி வச்சுக்கோ, இந்த மாதிரி கிராஸ் அண்ட் இல்லை, ஐ மீன் எப்படின்னா, இப்போ உங்களோட ஆப்போசிட் ஆள் இருக்கான்னா
அவனுக்கு கொஞ்சம் சைடில் இருந்து நில்லுங்க. ஒரு ஷோல்டர் முன்னாடி, ஒரு ஷோல்டர் பின்னாடி, இந்த மாதிரி ஈக்குவலாக வச்சுக்காதீங்க. கொஞ்சம் பெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போது அவன் அடிக்க வர்றப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு சைடு போக முடியும். சரிங்களா? இப்போது உங்களோட கை எப்போவுமே நீங்கள் கீழே வச்சக்கூடாது. எப்போவுமே உங்கள் செஸ்ட் கிட்டே இருக்கணும். சரிங்களா? நீங்கள் வந்துட்டு உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கக்கூடாது. நீங்கள் வந்துட்டு கேஷுவலாக வச்சுருக்கிற மாதிரி, இந்த மாதிரி பேசுகிற மாதிரி, இந்த மாதிரி சொல்லிட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கும். ஸோ இப்போது நீங்கள் ஒரு நியூட்ரலைஸ்ட் ஒரு டிஃபென்ஸை பண்ணி வச்சுருக்கீங்க இந்த மாதிரி பண்ணதுனால. அதாவது அவள் அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்துட்டு ரெடியாக இருக்கீங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ உங்களோட இனிமே வந்துட்டு உங்கள் கிட்ட வரான், கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி சொல்கிறான், ஏதாச்சும் ஒன்று பேசிகிட்டு இருக்கான். சரிங்களா? அப்போது நீங்கள் என்ன சொல்லணும் தெரியுமா? ஒரு ஸ்டெப் பின்னாடி வச்சு இந்த மாதிரி கிராஸ் ஐ கான்டாக்ட் எடுக்கக்கூடாது. இந்த டைமில் ஐ கான்டாக்ட் அவனை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். எப்போவுமே ஐ கான்டாக்ட் இருக்கணும். சரிங்களா? அப்போது அவனை பார்த்து பயப்படாதுங்க. அவனை பார்த்து ப்ரோ கொஞ்சம் பார்த்து நடக்கலாம்ல அப்படின்ட்டு கேளுங்க. லோ டோன்லேயே கேளுங்க, ஆனால் கிளியராக சொல்லுங்கள். ஸோ இப்போது ஆப்போசிட் அவங்களுக்கு எப்படி தெரியுமா புரிய வைக்கணும். அதுவே கரெக்டாக பாடி லாங்குவேஜ் மேட்ச் ஆகிடுச்சுன்னா அவன் என்ன தெரியுமா நினைப்பான், என்ன நம்ம எவ்வளோ பண்ணாலும் வந்துட்டு ரொம்ப தைரியமாக இருக்கான், சில்லாக இருக்கான் அப்படின்னு நினச்சி அவர் கன்ஃபியூஷன் ஸ்டேட்குள்ளே போய்டும். இதுதான் உங்களோட ஃபஸ்ட் அட்வான்டேஜ். இப்போ வரைக்கும் நான் சொன்னது தனியாக இருக்கிறவனுக்கு. அதுவே இப்போ குரூப்பாக இருக்கிறவனுக்கு எப்படி தெரியுமா, குரூப்பாக இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு எப்போவுமே நம்ம வந்துட்டு ரொம்ப அவேர்னஸோடு இருக்கணும். ஏன்னா எல்லாருமே வந்துட்டு குரூப்பில் சண்டை போடுறப்போ, ஐ மீன் இப்போ நீங்கள் தனியாக இருக்கீங்க, குரூப்பில் 4-5 பேர் இருக்காங்க. சரி, அப்போ நீங்கள் ஒருத்தனை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது. எப்போவுமே ஒரு அவேர்னஸோடு இருக்கணும். ஏன்னா எப்போ எங்கேருந்து யார் வந்துட்டு நமக்கு சண்டை போடுறதா இருக்கட்டும், அந்த குரூப்பில் எவனாச்சும் வந்து பின்னாடி அடிச்சிட்டானா என்ன பண்ணுவீங்க? ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் ரொம்ப அவேர்னஸோடு இருக்கணும். ஸோ அதுக்கு தான் எப்போவுமே குரூப்பில் இருக்கிறப்போ என்ன பண்ணணும் தெரியுமா, ஒருத்தன் தான் வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி பிளேஸில் நில்லுங்க. எப்படின்னா இப்போ வந்துட்டு ஒரு செவர் இருக்குது. சரிங்களா? அந்த செவரில் வந்துட்டு இந்த கார்னர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கார்னர்கிட்ட நின்றுக்கோங்க. ஏன்னா பின்னாடியிலேருந்து யாராலையும் வர முடியாது, ரைட் சைட்லேருந்து வர முடியாது, லெஃப்ட் சைட்லேருந்து வர முடியுது, ஒன்லி ஸ்ட்ரைட்டாக தான் வர முடியும். ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்துட்டு ஒருத்தராக தான் ஃபேஸ் பண்ண முடியும். உங்களுக்கு போதுமான எனர்ஜி இருந்துச்சுன்னா இதுவே ஒரு பெட்டரான சாய்ஸ். ஸோ நீங்கள் யாரை தெரியுமா டார்கெட் வைக்கணும்? அந்த குரூப்பில் ஒருத்தர் இருப்போம், மெயினான ஆள், லீடர்னு சொல்லலாம். அவனை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு மெயினான ஃபோக்கஸ் அவன் மேலே தான் இருக்கணும். ஏன்னா ஏதாச்சும் அடிதடி இந்த மாதிரி பிரச்சனைனா அவன் தான் வருவான் முன்னாடி. ஸோ அவனை மெயின் விஷனை வச்சுட்டு மற்றவங்க இருப்பாங்களே அவங்கள வந்துட்டு ஒரு பார்வையில் பாருங்கள் என்னென்ன பண்ணுறாங்கன்ட்டு. சரிங்களா? அந்த மாதிரி பண்ணுறப்போ நீங்கள் ஒரு சர்க்குலர் ரொட்டேஷனில் மூவ் ஆகிட்டு அவங்களுக்கு டவுட்டு வராமல், நீ இந்த மாதிரி சிவர்கிட்ட சொன்னல அந்த மாதிரி வாங்க. இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு பிளேஸ் எங்கே தனித்தனியாக வர்ற மாதிரி, தனித்தனியாக வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிளேஸில் போயிருங்க. ஸோ அப்போது ஒருத்தரை வந்து அட்டாக் பண்ணிட்டு நீங்களுக்கு முடிச்சிருவீங்க உங்களுக்கு பவர் இருந்தால். அண்ட் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போவுமே வந்துட்டு சண்டை நடக்கிறது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுன்னா மட்டும்தான் அவங்க மேலே கை வைங்க. அது வரைக்கும் எப்போவுமே சண்டே ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஸோ இங்கே உங்களோட மோட்டிவ் என்னென்னா, நீ எதுக்குமே பயப்படல, ஆனால் நீ எல்லாத்துக்குமே ரெடியாக இருக்க அப்படின்ட்டு அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறது மட்டும்தான். ஸோ எப்போவுமே வந்துட்டு என்விரான்மெண்ட்டை உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. இந்த குரூப்பில் இந்த மாதிரி சண்டை போடுறதா இருக்கட்டும். எப்படின்னா இப்போ வந்துட்டு நிறைய பேர் என்விரான்மெண்ட் நமக்கு சாதகமாக இருந்துச்சுன்னா நம்மளால் அந்த சண்டையை சில நிமிஷத்துலேயே முடிச்சிட முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும், இந்த மாதிரி ஸ்கூல் காரிடார்ஸாக இருக்கட்டும், கிளாஸ்க்குள்ளே பெஞ்சஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நமக்கு ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கும் தனியாக இருக்கிறப்போ. அதாவது இப்போ பெஞ்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த பெஞ்ச் கிட்ட அவனால் வந்து உங்களை ஓடி பிடிக்க முடியாது. சரிங்களா? அவன் என்ன வேணால் பண்ணிட்டோம், அவனால் இந்த பெஞ்ச் மேலே தாவறதா இருக்கட்டும், என்ன பண்ணாலும் உங்களை வந்துட்டு ஓடி ஓடி பிடிக்க முடியாது. எவனா கிட்ட வந்தானா எட்டி ஒரே பெஞ்சுக்குள்ளே கீழே சந்தில் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே மாட்டிக்கிட்டானா எந்திரிக்கிறதுக்கே ஒரு 5 நிமிஷம் ஆகும். ஸோ அந்த மாதிரி பிளேஸை சூஸ் பண்ணி அவனை உங்களுக்கு எந்த மாதிரி ஏற்ற மாதிரி இருக்கோ அந்த மாதிரி அடிங்க. எல்லாமே ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் விதத்தில் தான் இருக்கும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு பண்ணால் உங்களால் ஏற்ற வேணால் பண்ண முடியும். அண்ட் இந்த மாதிரி காரிடார்ஸ் இந்த மாதிரி இருக்கிறப்போ அவனை ஓட விடாதீங்க. ஓடுறப்போ ஒரே அடி மூஞ்சுக்கு, அவன் கீழே வந்துடும் புத்துன்ட்டு அந்த மாதிரி அடிங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன்ல ஃபைட் லைக் எ மான்ஸ்டர்ன்ற வீடியோவில். ஸோ அந்த மாதிரி ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், பார்த்துக்கலாம். ஸோ இப்போது எல்லாத்தையுமே உங்களோட சிச்சுவேஷன் கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சு. இப்போது எப்படின்னா ஒரு குரூப்பான ஆளுங்க வர்றப்போ நீங்கள் வந்துட்டு பெஞ்ச் தாவறதா இருக்கட்டும், அதை பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஓடுறதா இருக்கட்டும், அண்ட் இன்னொன்று வால்கிட்ட வந்துட்டு நீங்கள் சப்போர்ட் கொடுத்து நிற்கிறதா இருக்கட்டும். ஸோ நீங்கள் வாழ்க்கிட்ட நின்னால் அவங்களால உங்களை அவ்வளோ சீக்கிரமாக கீழே உள்ள வைக்க முடியாது. ஸோ இப்போது நீங்கள் வந்துட்டு உங்களோட ஷோல்டரை முன்னாடி உங்கள் கையை இந்த செஸ்ட்டுக்கிட்ட இந்த மாதிரி வச்சுக்கிறப்போ இந்த என்விரான்மெண்டெல்லாம் உங்களோட கண்ட்ரோலில் இருக்குது. அண்ட் மெயினாக இன்னொரு விஷயம்,
நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு என்விரான்மெண்ட்டில் இருக்கிறப்போ, இந்த மாதிரி பெஞ்சு, இந்த மாதிரி கபோர்டு, இந்த மாதிரி ஏரியாவில் இருக்கிறப்போ, அங்கே ஏதாச்சும் ஒரு திங்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அதை டெஃபினட்டாக யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? அப்போ தான் அவங்க வந்துட்டு பயப்படுவாங்க. ஸோ இப்போது சிச்சுவேஷன் எல்லாம் உங்களோட கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. இப்போ உங்களோட எனிமிக்கு ஒரு பயம் வந்திருக்கும். பயம் மீன்ஸ் இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருப்போம். இந்த மாதிரி பண்ணுறான், இந்த மாதிரி பண்ணுறான்ட்டு. அண்ட் இப்போது நான் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு சில விதங்கள் சொல்ல போகிறேன். அதாவது எப்படின்னா, இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு மிரர் முன்னாடி நின்றுட்டு வீட்டுக்கு போயிட்டாச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க இது. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு தைரியம் வரும். கான்ஃபிடென்ஸ்ன்றது நீங்கள் வந்துட்டு சும்மா நினச்சா வராது. அது வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் வரும். அண்ட் அது உங்கள் உள்ளுக்குள்ளேருந்து இருந்தால் தான் அது வெளியே வரும். நீங்கள் ஒரு மிரர் முன்னாடி நின்றுட்டு நீங்கள் வந்துட்டு நினச்சி பார்த்துட்டு இருந்தீங்க இந்த இவன் தான் எனிமி அப்படின்ட்டு. ஸோ அப்போது நீங்கள் வந்துட்டு என்ன பேசுவீங்க அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த மாதிரி ஆள், எந்த மாதிரி இதுன்ட்டு. ஸோ அப்போது நீங்கள் வந்துட்டு ஒரு கிளாரிட்டிக்கு வருவீங்க. நான் இந்த மாதிரி தான் பேசுவேன், நான் இந்த மாதிரி தான் இருப்பேன் அப்படின்ட்டு. ஸோ எதுவுமே பயப்படாமல் உங்களோட எனிமிக்கிட்ட இதே மாதிரி பேசுங்க. நீங்கள் எப்படி மிரரில் பேசுகிறீங்களோ அண்ட் அப்படியே மிரர் முன்னாடியே உங்களோட ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஒரு தைரியம் வரும் உங்கள் முன்னாடி நீங்கள் இருக்கிறப்போ. அண்ட் உங்களோட வாய்ஸ்க்கு ஒரு பேஸ் வர்ற மாதிரி பேசுங்க. ஸோ அப்போ தான் அவங்களுக்கும் ஒரு பயம் வரும். அண்ட் எப்போவுமே கிளியராக பேசுங்க. வாய்ஸ் பேஸோட பேசுங்க, லோ பிச்சோட பேசுங்க. அண்ட் முக்கியமாக வாய்ஸுக்கு பேஸ் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பேசுங்க. அண்ட் பேலன்ஸ் அண்ட் ஆங்கிள் கண்ட்ரோல் இது கூட ரொம்ப நல்லா யூஸ் ஆகும். இப்போது நீங்கள் ஒரு சர்க்கிள் வரைஞ்சி வட்டத்தில் நீங்கள் அந்த மாதிரி இந்த மாதிரி கீழே விழுற மாதிரி உங்களோட காலை வச்சு லெக் ப்ராக்டிஸ் கொடுங்க. அண்ட் உங்களோட ஷோல்டரையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ அவங்க தள்ளி விட்டாலும் நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் கீழே விழ மாட்டீங்க. இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் தான் இருக்குது. இப்போ 11 மினிட்ஸ்க்கு மேலே வந்துருச்சு. சரி, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். தேங்க்யூ, பை.